பீஸ் அங்கேல செஞ்ச ஃப்ரேம் இதுக்குள்ள நாங்க வந்து போட்டோ எடுக்கிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ஏரியாக்குள்ள வந்துட்டோம்னா நம்ம அப்படியே ஜுராசிக் பார்க்ல நுழைஞ்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கு பாருங்க. பேக் அந்த ரெக்க உள்ளது எல்லாமே இருக்கு. இது பாக்குறதுக்கு சூப்பரான ஒரு என்டர்டைன்மெண்ட். நீங்க மகாபலிபுரம் வந்தா மறக்காம இந்தியன் சீசல் மியூசியம் அப்படிங்கிற இடம் இருக்கு. அஞ்சுரத வீதிக்கு ஏத்த மாதிரி இருக்கு. கண்டிப்பா வந்து அவசியம் பாருங்க. ஏன்னா இதுல வந்து சீசல் மட்டும் இல்ல, சீசலும் மெயினா வச்சிருக்காங்க. அது இல்லாம இந்த மாதிரி என்டர்டைமா உள்ள டைனோசர்ஸ், சங்கு முத்து, கடல் சிப்பியில் இருக்கிற முத்து எல்லாம் நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க. ஃபிஷ் அக்வேரியம் இருக்கு. அப்புறம் சீசல் செய்யப்பட்ட பெரிய சிங்கப்பூருடைய சிங்கம், அந்த சிங்கத்தோட உருவங்கள் செஞ்சு வச்சிருக்காங்க. பாக்குறது பிரமிப்பா இருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலா இருக்க மாதிரி இருக்கு. நீங்க பிள்ளைங்களை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலா இருக்கிறதுலாம் பார்க்கும்போது அந்த கண் சிமிட்ரி கூட ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. அது சவுண்ட் எஃபெக்ட் நல்லா பக்காவா இருக்கு. ரசிச்சு பாக்குற மாதிரி இருக்கு. இது சொல்லுவாங்க வந்து வெஜிடபிள், அதாவது தாவரங்களை மட்டும் சாப்பிட்டு வாழக்கூடிய டைனோ